கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 78வது நாள். நேற்று நைட் டியூட்டி நண்பர்களே, அதனால் டியூட்டி முடிச்சுட்டு லேட் ஆயிடுச்சு. பசங்களை மார்னிங்கே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டேன். இன்றைக்கி நாங்கள் புதுசாக செட் பண்ணியிருக்க அந்த கிரவுண்டில் தான் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணேன். காலையில் 9 மணிலேருந்து 10:30 வரைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கன்சிஸ்டன்சி. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் தொடர்ந்து நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற இடத்துக்கு போக முடியும். அதனால் நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் என்னுடைய கபடி பயணத்தை முதலாக 7வது படிக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைய கண்டினியூஸாக விளாண்டு ஒரு நோக்கத்தோடு கபடி விளாண்டனா இல்லை. வாரம் மேட்ச்சுக்கு போவோம். அந்த மேட்ச்சில் வின் பண்ணுற ப்ரைஸை நல்லா செலவு பண்ணுவோம். இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு உயர்ந்த நோக்கம் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ இருக்க கபடி பிளேயர்ஸ் அப்படி இருக்காதீங்க. ஒரு நல்ல நோக்கத்தோடு எய்ம் பண்ணுங்கள். ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஒரு ப்ரோ கபடி போகணும், ஒரு இந்தியன் கபடி டீம் போகணும். அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எய்மை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. இப்போது நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப பண்ணுற போது தான் அதை பற்றின புரிதல் உங்களுக்கு அதிகமாகும். இப்போது ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிற கபடி வீரர்கள் உங்கள் பயணத்தை இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணாலே போதும். நீங்கள் கடினப்பட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களுடைய ஸ்கில்லை கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எய்மை கண்டிப்பாக நீங்கள் அடைஞ்சிடலாம். கபடி விளாடுற ஒவ்வொரு பிளேயர்ஸும் இப்போ நீங்கள் உங்கள் ஊருக்காக விளாடலாம், உங்கள் தெருக்காக விளாடலாம். இனிமேல் நீங்கள் உங்களுக்காக விளாடுங்க, உங்களுடைய நாட்டுக்காக விளாடுங்க. இந்த கபடி கிளையை உலகில் உள்ள எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போங்க. என்ன மாதிரி நீங்கள் ஏதோ கபடி விளாண்டோம், வந்தோம், போனோம் அப்படி இல்லாமல் கபடிக்கான ஒரு தனி அடையாளத்தை நீங்கள் உருவாக்குங்க. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே.